விஜய் வெளியில வரும்போது எல்லாமே இந்த மாதிரி நடக்குதா? இல்ல இல்ல இல்ல, கரூர்ல மட்டும் நடக்குது. கரூர்ல மட்டும் நடந்துச்சு. இல்ல இல்ல விஜய் வெளியில வரும்போது எல்லாமே நடக்குதான்னா, இதற்கு முன்பாக தூத்துக்குடியில் அங்க போன சாரி இது 13 பேர் இறந்ததுக்கு போனார்ல, ஆமா, அனிதா இறந்ததுக்கு போனார்ல, இப்ப கடைசியா அஜித் குமார் திருபுவனத்துக்கு போனார்ல, அவர் ராத்திரி நேரம் தானே போனாரு, அங்க 50 லட்சம் பேர் கூட்டினானா? இரவோடு இரவா போயிட்டு போன தேர்தலில் சைக்கிள்ல போனாரு, 40 பேர் சைக்கிள்ல போனாரு, போன தேர்தலில் சைக்கிள்ல ஓட்டு போட போனார்ல, அப்ப ஏன் மொக்கல சார்? 40 பேர் குடும்பத்தை வந்து இரவோடு இரவா சந்திக்க ஒரு நைட்ல சந்திக்க முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட வந்து ½ hour பேசுறாரு, 20 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா, ஏன் நீங்க கொள்ளக்கூட்ட தலைவரா நீங்க இரவு நேரத்தை சந்திக்கணும்னு? பகல் நேரத்துல அவர் போன அதுதான் கேட்கிறேன், ஏன் இந்த இடங்கள்லாம் கூட்டம் வரல? அஜித் குமார் இறந்து போய் 4 மாசம் தான் ஆகுது, ரொம்ப நாள் கிடையாது. திருபுவனத்தில் அஜித் குமார் இறந்து போன சிவகங்கையில போலீஸ்காரங்களா அடிச்சு கொலை செய்யப்பட்டார்ல, சிபிஐ கேஸ்ல இருக்கு இல்லையா, அவர் வீட்டுக்கு போனார்ல, 4 மாசத்துக்கு முன்னால போனாரு. இதே மாதிரி தவிர கூட்டம் வராது. இதே மாதிரி தவிர பண்ணிருக்காரு. இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டம் பெருசா வராது. இவங்க அனௌன்ஸ் பண்ணி நான் வர்றேன் வாங்க வாங்கன்னு சொல்றதுனால பார்க்க வராங்க. நீங்க நேரடியா போனீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க உச்ச நட்சத்திரம் யாராக இருந்தாலும் சரி, நேரடியா போனாலும் கூட்டம் வந்து அப்படிலாம் உங்களுக்கு முக்கியாது. அதுக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மக்கள்லாம் ஒன்றும் ஆக மாட்டாங்க. அந்த நிகழ்வு வந்து விபத்து ஏற்பட்டது, கூட்டம் அதிகம் காரணம். இவர் லேட்டா வந்தது, பல்வேறு பிரச்சனைகள் இதில் இருக்கு, அது விசாரணையில் இருக்கு.